ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இது கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அதில் தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகு போட்டு நல்லா செவக்க வதங்க விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிற பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து திரும்பவும் வதங்க விடுங்க. அப்புறமா சிக்கன் போடுங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேங்க. அது கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு திரும்பவும் கொஞ்சம் வதங்க விடுங்க. தக்காளி போட்டுக்கிடுங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டு. லைட்டாக தண்ணி தொளித்து வேக விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டோன்னு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. மூடி வச்சு வேகட்டும். உருளைக்கிழங்கு ஒன்று போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தாங்க. இன்னொரு கடாயில் தேங்காய், 1.5 மூடி தேங்காய், திருவின தேங்காய், பட்டை, கிராம்பு, நல்ல மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கசகசா போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வர நேரத்தில் 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் பொடி போட்டு திருப்பி ரோஸ்ட் ஆகி நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டுங்க. தேங்காய் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இல்லை பாதி எடுத்து நல்லா அரைக்க போகிறோம். பாதி ஒரு சுற்றி எடுக்கும். இது ஒரு சுற்றி எடுத்தாச்சு. பாதி இன்னொரு பாதி அந்த தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இந்த வெந்த சிக்கனில் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மிக்ஸ் ஆகி கொதி வரட்டும். மிக்ஸி ஜார் வேணால் கொஞ்சம் கழுகி தண்ணி சேர்த்துக்கலாம். ரோஸ்ட்டுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்த பிறகு அரைப்பு போடுங்க. அவசரப்பட்டு போட்டுறாதுங்க. சிக்கன் வெந்த பிறகு தான் தேங்காய் அரைப்பு போடணும். இல்லை சிக்கன் வேகிறதுக்கு லேட் ஆகிடும். அரைப்பு போட்டு கொதி அந்த உரப்பெல்லாம் அந்த சிக்கன் பீஸில் நல்லா பிடிச்சிக்கிடும். அதனால கொஞ்சம் கொதி வரட்டுங்க. கிளறி விட்டுட்டே எரியுங்க. நல்லா கொதி வந்த பிறகு அந்த பாதி பொடிச்சு வச்ச தேங்காய் அதே அதில் கொட்டுங்க. கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேல்தாங்க ஊற்றி நல்லா பெரட்டி எடுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ரொம்ப நேரம் ஒரு 10-20 நிமிஷம் கூட கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு உரப்பு ஜாஸ்தியாக பிடிக்கணும்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் ரெடிங்க. சப்பாத்தியோட, சோறு கூட, தோசை கூட எல்லாம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Follow my channel.